சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஷிஃப்ட் யூஐல லிஸ்ட் எப்படி நம்ம கொண்டு வரது அதாவது நம்ம UI டேபிள் வியூல இருந்து அதாவது UIkitல வந்து UI டேபிள் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் டேபிள் வியூ னு யூஸ் பண்ணிருப்போம் டேபிள் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிருப்போம் பட் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம UI ஷிஃப்ட் UIல வந்து லிஸ்ட்டுங்கிற ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இது கண்டினியூஸாக வேரியஸ் வீடியோஸாக நான் இது ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன் ஏன்னா ஒரே வீடியோஸாக போட்டோன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது இந்த செட்டப்ஸ்லாம் வந்து இது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எடுத்தோடனே இப்போ நம்ம வீடியோ போய்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணோடனே இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட் நம்ம இதில் கமாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எம்பெடட் இன் லிஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம லிஸ்ட் வியூ ஸோ நம்ம இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா இப்போ லைக் எனக்கு வந்து 10 வியூஸ் வேணும்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி வரும் இப்போ எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா நம்ம UI டேபிள் வியூவில் இருந்ததும் இதுக்கும் எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் இப்போதைக்கு வந்து நம்ம UIkitல வந்து லிஸ்ட்டுன்னு மாற்றிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து எப்படி ஸ்டாட்டிக் கண்டென்ட் எப்படி ஆட் பண்ணுறது டைனமிக் கண்டென்ட் எப்படி ஆட் பண்ணுறது ஃபெச் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு URLலேருந்து ஃபெச் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வருது இதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம பார்ப்போம் ஸோ பை